ஸ்தோத்திரம். சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே அவர்களிடத்திலே மறைமுகமாக பேசிவிட்டு எங்களிடத்தில் வந்து வெளியரங்கமாய் பேசுகிறேன். ஆயிரம் ஜனங்களிடத்திலே உவமையாக பேசிவிட்டு நாங்கள் 12 பேரும் தனியாக இருக்கும் பொழுது வெளிப்படையாக பேசுகிறேன். பொதுவா எல்லாரும் கூட இருக்கிறவங்கிட்ட கொஞ்சமா பேசி பப்ளிக்ல நிறைய பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு பப்ளிக்ல கொஞ்சமா பேசிட்டு கூட இருக்கிறவங்க அதிகமா பேசினார். அப்ப ஆண்டவர் இடத்தில் சீஷர்கள் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், இதை அறிகிற அறிவும் ஆமை காணும் கண்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்லேலூயா. சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் உலகத்துக்கு சொல்லவில்லை. காரணம், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு நாளும் பிள்ளைகளுக்குரிய பங்கை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசு ஒரு நாளும் தன் பிள்ளைகளின் பங்கை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ இயேசு சிலருக்கு அதிகாரத்தை குறித்து அறிவித்தார், அதிகாரத்தை பகிர்ந்தளித்தார், அதிகாரத்தை மகிமைப்படுத்த வைத்தார், அதிகாரம் தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வைத்தார். இதெல்லாம் செய்தவர் இவங்களுக்கு ஏன் பேசல தெரியுமா? இவர்கள் விரும்பி வந்தவர்கள் அல்ல, இவர்கள் வாங்க வந்தவர்கள் அல்ல, இவர்கள் அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல, இவர்கள் அறிய வந்தவர்கள். ஆண்டவர் ஒரு நாளும் அறிவை பெருக்க வருகிறவனுக்கு வாயை திறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்களுக்கு அறியணும் சொல்லும், அறியணும் சொல்லும். அறிய வேண்டியவன் அறியண்டா, அனுபவிக்க வேண்டியவன் தான் அறியணும். ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியம் இது. அறியணும்னு வருகிறவனுக்கு நான் சொல்ல மாட்டேன், அனுபவிக்கணும். இந்த அதிகாரம் எனக்கு வேணும் ஐயா, இந்த அதிகாரம் எனக்கு வேணும். வாலிப தம்பி, தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் எனக்கு வேணும், இந்த அதிகாரம் என் குடும்பத்தில் வெளிப்படணும், இந்த அதிகாரம் என் பிரசங்கத்தில் வெளிப்படணும், இந்த அதிகாரம் என் வீட்டுக்குள்ள வெளிப்படணும், இந்த அதிகாரம் என் எல்லைக்குள்ள வெளிப்படணும். இது எனக்கு என் வாழ்க்கையில வேணும்னு வருகிறவனுக்கு மட்டும்தான் அது சொல்லப்படுகிறது. இது என்ன ஆகும் என்று அறியணும் உள்ளவனுக்கு கர்த்தர் வாய் திறக்கிறவர். அல்லேலூயா. 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 அப்ப ரகசியம் காக்கப்பட வேண்டிய அதிகாரம். கைகளை உயர்த்தி ஆமென். எல்லாரிடத்திலும் இந்த காரியத்தை குறித்து பேசக்கூடாது. இயேசு எல்லாரிடத்திலும் பேசல, இவர் வேதபாரகரிடத்தில் பேசல, ஆசாரியர்களிடத்தில் பேசல, மூப்பர்களிடத்தில் பேசல. ஏன் தெரியுமா? அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்கள், அவர்கள் இயேசுவை அறிய வந்தவர்கள், இயேசுவை குற்றவாளியாக்க வந்தவர்கள், இயேசுவின் ரகசியத்தை புரிய வந்தவர்கள். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர்களோடு நேரத்தை செலவிடவே இல்லை. இயேசு ரொம்ப தெளிவா இருந்தார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பின் நாட்களில் அவர் சொல்லுகிறார், யாருக்காகிலும் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் அத்தகைய நிலை எனக்கும் சபைக்கும் இல்லை என்று நீ அறியணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு டிவி சேனல் இருந்து எனக்கு அடிக்கடி வரும். அதுல ஒருத்தங்க எனக்கு பொண்ணு பாஸ்டர், ஒரு காரியத்தை குறித்து நாங்க விவாதம் பண்ண போகிறோம், உங்களை எல்லாரும் மேடைக்கு அழைக்க விரும்புறாங்க. நான் சொன்னேன், மன்னிக்கணும் பிரதர், என்கிட்ட வருகிற வியாதியஸ்தனை சுகமாக்கவே எனக்கு நேரம் இல்லை. என்கிட்ட வருகிற பிசாசு பிடிச்ச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கவே நேரம் இல்லை. விவாதம் பண்ணுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார், நீங்க அவங்களை கூப்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை கிடைக்கும். மன்னிச்சிடணும். ஆமாவா இல்லை? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். விவாதம் பண்றதுக்கு சிலர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார், நமக்கு தேவையில்லை. எப்ப இது கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை சொன்ன சுகமாகும்னு எனக்கு தெரியும்.
அல்லேலூயா. இது எங்க வரும், எத்தனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு சுகமாக்குகிறவர். பைபிள் அழகாய் சொல்லுகிறது, பைபிள் அதிகாய் சொல்லுகிறது. ஆமீன். பகிரப்பட வேண்டிய அதிகாரம், ஆனா சிலருக்கு அது அறிவிக்கப்படவே இல்லை. ஏன்? அவனுடைய நோக்கம் சரியில்லை, அவனுடைய நோக்கம் சரியில்லை. நல்லா கவனிக்கணும். அவன் பைபிள் சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில், வாலிப தம்பி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். உங்க காலத்துல நான் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ஞ்ச காலம். உங்க காலங்களிலே என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாய் இருந்தேன். நீங்க இன்னைக்கு தோத்தர் எக்ஸ் வடிவில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கிளிக்க போற உனக்கு தான் போகுது. என் சபைக்காகவும் பேசுறேன், என் பிள்ளைகிட்ட பேசுறேன். சரியா? இது சரியா தப்பான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உனக்கு வேணும்னா கேள்வி, இல்லைன்னா வச்சுட்டு போ. கைகளை உயர்த்து வரலையா சொல்லு மக்களே, சத்தமா சொல்ல அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பகல் தேவ சமூகத்தில் நம் வார்த்தைகளை கேட்கும் பொழுது புரியணும். சிலருக்கு பகிர்ந்தளித்தா, சிலருக்கு ஆண்டவர் அறிவித்தா, ஆனா சிலரை பார்த்து சொல்லுகிறார், நானும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஏன் சொல்ல மாட்டேன்னு நான் வேதத்துல படிக்கும் பொழுது பார்த்தேன். அவர்கள் பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் அல்ல, இயேசுவை பரிசோதிக்க வந்தவர்கள். அவர்கள் மாற்றம் அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல, இயேசுவின் ரகசியம் அறிய வந்தவர்கள். இயேசு சொன்னார், அதற்கு எனக்கு நேரம் இல்லடா, நான் இங்க சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த ரகசியத்தை காக்க தெரியாததுனாலதான் அந்த ரகசியம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள் தங்கி இருக்கவில்லை. அந்த அதிகாரத்தின் ரகசியம், அந்த தேவ பலத்தின் ரகசியம், அந்த தெய்வீக வல்லமையின் ரகசியம், ஆமென் ஸ்தோத்திரம், சிம்சோனுடைய ஜீவிதத்தில் காக்கப்பட தவறினதுனாலதான் அந்நியர்களின் நடுவிலே கண்கள் இழந்தவனாய், தரிசனம் நஷ்டப்பட்டவனா மாவரைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது. உங்களில் அநேகர் கிருபை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், ஆமென், அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட தெய்வத்தை ஆராதிக்கிற கிருபை பெற்றவர்கள். ஆனால் அதை குறித்த ஒரு கரிசனை இல்லை. ஆவிக்குரிய ரகசியங்களை காக்க தவறுகிறதினால் அநேகருடைய வாழ்க்கை வீணான எல்லைக்குள் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார், ஆமென், ரகசியத்தை காத்துக்கொள். உன்னுடைய அதிகாரத்தின் ரகசியம் பகரப்பட வேண்டியவர்களுக்கு தான் பகரப்படணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா.